ஒரு வாரம் கழிச்சு அந்த பெற்றோர்கள் அழுதுட்டு என் கிளினிக் முன்னாடி வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லையா தப்பு பண்ணிட்டோம், குழந்தைய இறந்துட்டோம் அப்படின்னு. என்னம்மா நான் அன்றைக்கே நைட் ஆப்ரேட் பண்ண சொன்னேனே, அதுக்கு செவ்வாய்க்கிழமை போச்சு. ஜோசியக்காரங்க கிட்ட கன்சல்ட் பண்ண ஒரு அஸ்தான ஜோதிடர் எங்களுக்கு இருக்காரு, புதன்கிழமை மத்தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நேரம் குறிச்சிக்கிறதுல அன்றைக்கி அப்படிக்ஸ் ரப்சர் ஆகி குழந்தை இறந்து போயிட்டோம். சமுதாயத்தில் வந்து நமக்கு அறியாமல் சில பைத்தியக்காரத்தனம் இந்த காலத்தில், இந்த கால சூழலில், நவீன சூழலில் ஒரு மூட நம்பிக்கைகள், இதுல மேல பூசின கடவுள் சித்தாந்தங்கள், இது மேல பூசின ஜாதிய சித்தாந்தங்கள்லாம் கலையிடும். சினிமாக்குள்ள சாதி இருக்கு, வியாபாரத்துக்குள்ள சாதி இருக்கு, சாதி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வந்து காலகாலமாக தமிழ் சமுதாயத்தை எதிர்த்து தான் வந்துட்டு வன்முறை கையாண்டுறது வந்து ஒரு கஷ்டமான காரியம். இந்த அரசாங்கம் வந்து ஏதோ வானத்திலிருந்து குதிர்ச்சிட்ட மாதிரியும் சிறிசேனா அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்கே வந்து முழுக்க தமிழர்களுக்கு வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி உருவாக்க கொடுக்கிற தருணம் மாதிரி இப்ப ஊடகங்கள் திருப்பி மக்கள் நம்மளது இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறது விடுதலை புலிகள். அவங்க தெளிவா தான் இருக்காங்க, தெளிவா இல்லாத நம்ம ஆளுங்களுக்கு தான். வேற ஒரு பொது கருத்து வச்சிருந்தா நான் இது எதிர்ப்பா சொன்னா எல்லாமே என்ன கவனிப்பாங்கன்ற ஒரு மேவரிக் டைப் ஆஃப் பொலிட்டிஷியனை தான் நம்ம சுப்பிரமணிய சாமி வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழலா இருக்கு. எப்படி நமக்கு வந்து ராஜபக்ஷ ஆட்சியோ இல்ல சிறிசேனா ஆட்சியோ வித்தியாசப்படுறதுக்கு இல்லையோ, அதே மாதிரி தான் காங்கிரஸும் பிஜேபியும் பெரிய வித்தியாசம் இல்லை. காட்சிகள் மாறலாம், ஆனா அப்படியே அரசாங்கமோட கோட்பாடு ஒரு வேலைப்படலாம்.